ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். ஐயா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியில பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? எப்பேர்ப்பட்ட வாழ்க்கையில வாழப் போறாங்க? இவங்க தன்மை எப்படி இருக்கும்? அதெல்லாம் பத்தி சொல்லுங்கய்யா. நம்ம ஜென்ரலாவே சிம்மம்னா பாமரர்களுக்கு கூட தெரியும். அவர் ஒரு பெரிய ராஜா மாதிரி. ம். அது இல்லாம அதிகார குணம் கொண்டவர் ம். அப்படின்னு ஜென்ரலா சூரியன் சொல்லுவோம். ஆதிக்கம் கொண்டவர்கள். ஆமா சொன்னவர். ஆனா, நட்சத்திர ரீதியா பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குழந்தை மனது. ம். மென்மையானவர்கள், குழந்தை மனது, கலைகளில் ஆர்வம் கொண்டவர்கள், குழந்தைகள் மேல் பிரியமுள்ளவர்கள், ஆ இஷ்ட தெய்வம், சைவ சிவன் வழிபாடுகள் இதில எல்லாம் பெருத்த ஆர்வம் கொண்டவர். அது இயற்கையிலேயே அவங்களுக்கு. அதாவது விநாயகரும், அம்பாளையும் அதாவது இப்ப அங்காள பரமேஸ்வரி, மகாலட்சுமி, காமாட்சி, மீனாட்சி இந்த மாரி அம்பாள் தெய்வங்களையும், சிவனையும் அப்படியே ஒரு அனுபவிச்சு இவங்க பக்தி செலுத்தக்கூடிய நபர்கள். அதனால மேல் தோற்றத்தில தான் நாம இவங்கள ஒரு பெரிய அதிகாரி மாரி நெனைக்கிறோம். ஆனா உள்ளுக்குள்ள அத்தனையும் பக்தியும் அன்பும், அரவணைப்பும் அவங்க மனசுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கும். நல்லா என்ன சொல்லணும்னா சென்டிமென்ட்டான நபர்கள்னு சொல்லணும். சிறப்பு. உறவுகளும் நட்புகளும் எப்படிங்க இருக்கும்? உறவுகள பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவி உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர் எதிரா வருது இல்லையா? ம். சனியினுடைய வீடு. ம். அங்க ராகு, குரு இருக்கிறதுனால, அது கொஞ்சம் பிரச்சனை. ஏன் அப்படின்னா, அது இவங்களுடைய பேர அவங்களுக்கு ஒரு மாதிரி சொல்லி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க சிம்மம், நம்மள ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க, அல்லது நம்மள அதிகாரம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியே ஃபீலிங்ல கொண்டு போயிட்டே இருக்கிறனால, இவங்களுக்கு அந்த புரிதல் சரியா உண்டாகாது. ம். அவங்க இதை எதிர்த்து செய்யும்போது, இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்மள நேசிக்கல, நம்மளுக்கு எதிரா செயல்படுறாங்க, நம்மளுக்கு அடங்கி வேலை செய்ய விரும்பல. ஆணாக இருந்தாலும், பெண்ணாக இருந்தாலும், என் கருத்தோட ஒத்துப்போகல அப்படிங்கிற குணாதிசயம் வருது. ஏன்னா ஜென்ம விரோதிகள். சிம்மராசிக்கு அதிபதியான சூரியனும், சனி. கும்பராசிக்கு அதிபதியான சனி ஜென்ம விரோதிகள். அந்த சனியினுடைய நட்சத்திரம் சிம்மராசிக்கு 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடத்துல தான் இருக்குது. கும்பத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அந்த 7ஆம் அதிபதி சூரியனுடைய நட்சத்திரம் 12ஆம் வீட்ல தான் இருக்கு. இயற்கை இப்படி படைச்சதுனால தான் இந்த சிம்மமும், கும்பமும் மட்டும் எப்பவுமே 7ஆம் பொருத்தம் அப்படின்னு சொல்றது. பட் இதுக்காக எல்லாரும் அந்த சிம்மத்துல பிறந்தவங்களுக்கு அப்படியே அமையறது இல்ல. காரணம் என்னன்னா, அந்த புள்ளி. இவங்க என்ன நட்சத்திரத்துல பிறக்கிறாங்களோ, அந்த 7ஆம் பாவ புள்ளி ஒற்றைப்படை. அதாவது 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9, 11 இப்படி ஒற்றைப்படையில பவரா அமைஞ்சிருச்சுன்னா, கெடாம இருந்ததுன்னா உறவுகள் அருமையா இருக்கும். உறவுகளே இவங்கள தாங்கி பிடிக்கும். அது 8, 12ல தொடர்பு கொண்டால் மட்டும்தான் இவங்களுக்கு மேல அத ஆர்கியூமெண்ட்ஸ்லயே போய் கடைசியில ஒரு நேரத்துல ஒண்ணாக சில ஃபேமிலியில இருக்கலாம். ஆனா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வெளிய பார்க்குறவங்களுக்கு தான் ஒண்ணா இருப்பாங்க. உள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பிரிஞ்சு போனவங்கள் கூட அதே மாதிரி தான். கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு போயிடலாம். சிறப்புங்க. இவர்களுக்கு தொழில் வேலையில எப்படிங்க? தொழில் பொறுத்தவரைக்கும் இவங்க சொந்த தொழில், தகப்பன் மூலமாக வந்த தொழில் இதெல்லாம் செய்யலாம். அதே மாரி பயிர் முதற்கொண்டு, விவசாயம் முதற்கொண்டு, வியாபாரம் முதற்கொண்டு எல்லாமே செய்யலாம். காவல்துறை, அரசு அலுவலகங்கள் இதில போய் வேலை பார்த்து அதன் மூலம் வருமானம். அனைத்து விதமான வியாபாரம், நீர் சம்பந்தப்பட்ட தொழில், ஹோட்டல் தொழில், அதே மாரி மருத்துவ தொழில் இது எல்லாத்துக்குமே இவங்களுக்கு சிறப்பு இருக்கு. மெயினா போலீஸு, இராணுவம் இது மாதிரியான சர்வீஸ்கள்லையும், ஸ்போர்ட்ஸில் ஈடுபடுறது அல்லது ஒரு மல்யுத்தம் மாதிரி விளையாட்டு இது மாதிரி இது பண்ணுறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. 2ஆம் இடம் உபயராசியாக வருது. அதனால் என்ன ஆகும், ஒரு தடவை சேரும், ஒரு தடவை குறையும், வளரும். பணம் சேர்றது நிலையாக இருக்காது. அதே 6ஆம் இடம் வேலை நிலையாக இருக்கும். அதே 10ஆம் இடமும் நல்லா இருக்கும். வளர்ச்சி தொழிலும் வேலையும் வளர்ந்தாலும் பணம் சேமிப்பில் மட்டும் கொஞ்சம் தொய்வு இருக்குது. அதை இவங்க ஃபிக்ஸட் அசெட்டாக மாற்றிக்கணும். அதாவது ஸ்திர சொத்துக்களாக மாற்றணும். சிறப்புங்க. அதே மாதிரி பொருளாதாரம் எப்படிங்க? அதான் பொருளாதாரம் தான் இப்போ இந்த உபயராசியாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிற நட்சத்திரம் பாருங்க, சூரியன், சந்திரன், செவ்வாய் இந்த கிரகங்கள் 8, 12 தொடர்பு இல்லாமல் இருந்தால்
இவங்களுக்கு பொருளாதாரம் சேமித்து கொண்டு போகலாம். நான் ம். சொன்ன மாதிரி கட்டடமோ பூமியிலையோ இடத்துலையோ போட்டு லாக் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற இறக்கம் வராமல் அளவாக கொண்டு போயிடும். 2ஆம் இடத்துல இந்த 3 கிரகங்களுமே சூரியன், சந்திரன், செவ்வாய் இது வந்து 8, 12க்கு வரக்கூடாது. இப்போ சிம்மத்துக்கு 8ன்னா எது? மீனம். ம். 12ன்னா கடகம். ம். அப்போ சிம்மத்துக்கு 8, 12ல் இருக்கிறது தான் பிரச்சனை. ம். இப்போ வரக்கூடிய குரு சனி பயிற்சிகளும் அப்படித்தான் இருக்கு. ம். சனி 8ல் இருக்கு, குரு 12ல் இருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா என்னதான் சமாளிச்சாலும் முடியலப்பா, ஏதோ ஒன்று கண்ட்ரோல் இல்லாமல் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வேலை செய்யும். இந்த மாதிரி ஜனன ஜாதகத்தில் 8, 12 இருக்கக்கூடாது. அதை ம். கண்டிப்பாக பார்த்து. சிறப்புங்க. ஐயா அடுத்து திருமண வாழ்க்கை. திருமண வாழ்க்கை நீங்க சொன்ன மாரி ஆரம்பத்துல 7ஆம் வீடு சனி வீடா வேற அமைஞ்சிருச்சு. இது யாருக்கு லாபமா இருக்கும்? யாருக்கு இது சாபமா இருக்கும்? ராகு, குரு இது வந்து 6, 8, 12ல் போகக்கூடாது. 6, 8, 12. 6ஆம் இடமான மகரத்திலேயோ, ம். 8ஆம் இடமான மீனத்திலேயோ, 12ஆம் இடமான கடகத்திலேயோ ராகு குரு இருக்கவங்களுக்கு பலவீனம் திருமணம். ம். அதே 3, 7, 11ல் இருக்கு, துலாத்தில் இருக்கு, கும்பத்தில் இருக்கு, மிதுனத்தில் இருக்குன்னா பலம் ஒன்றும் ப்ளஸ்ஸாக இருக்கும். கெட்ட கிரகங்கள் இவங்களுக்கு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி தான். ம். இப்போ இந்த சனி கிரகம் போய் இந்த மாதிரி 7ஆம் இடத்துலையோ, 3ஆம் இடத்துலையோ, 11ஆம் இடத்துலையோ இருந்தால் குடும்ப வாழ்க்கையில் இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒத்து வர்றதில்லை. ம். ம். இப்போ வயது வித்தியாசத்தில் கல்யாணம் பண்ணுறது அல்லது எனக்கு நீ மேட்ச் இல்லைன்னு எல்லாம் சொல்லி காட்டுறது இதெல்லாம் சனியினால் வர்ற பிரச்சனை. சிறப்பு. இவங்களோட பலவீனம் எத பார்க்குறீங்க? பலவீனம்ங்கிறது இப்போ இப்போ வந்து என்னென்னா ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய இதத்தை மாற்றணும். ம். அதை மாற்றாமல் வச்சுருக்கும் போது இவங்களுக்கு அது வந்து டெவலப் ஆகிறது இல்லை. ம். ம். அது ஒன்று. இந்த 2ஆம் இடமே மைனஸாக இருக்கிறதுனால உபயராசியாக இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி ஸ்திர சொத்துக்களில் போட்டு ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். சனியும் புதனும் வந்து இவங்க ஜாதகத்தில் தசாபுத்தியாக வரும்போது ரொம்ப ரொம்ப அகலக்கால் வச்சு இவங்க வந்து வியாபாரம் பண்ணி லாஸ் ஆகிடக்கூடாது. அதுதான் மெயினாக சனி திசை இவங்களுக்கு பிரச்சனை. பலம் எதை பார்க்குறீங்க? பலம் வந்து அதிகாரம், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அறம் சார்ந்த ராசி, தர்மம். இப்படி தான் இருக்கணும், நாம் இப்படி தான் வாழணும், ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு நெறியாக வாழக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. பக்தி மார்க்கம் இருக்குது, ஆன்மீக பலம் இருக்குது, பாசநேசங்களையும் நல்லா கொண்டு போயிடுவாங்க. ஸோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து பலத்தில் வந்து நம்ம சிம்மத்தில் இருக்கிற கேதுவோ சுக்கிரனோ கிடக்கூடாது. 8, 12ல் போகாமல் இருந்ததுனால இவங்க வந்து அதிர்ஷ்டசாலிகள். சிறப்புங்க ஐயா. ஒரு 45 நாளுக்கு அப்புறம் குரு பயிற்சி வருது, இவங்களுக்கு எப்படிங்க இருக்கு? சொல்லுவாங்க விரயத்தில் குரு வந்துருச்சு, ஏற்கனவே அட்டமிச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு. பட் இது ஒரு திருப்பு முனையாக அமையும். அது 12ல் இருந்தாலும் 11ஆம் இடத்துக்கு அது ஆதாயம்தான். ஏற்கனவே கொடுத்த வந்துக்கிட்டு இருக்கிற லாபங்களை தடுக்காது. ஆனால் இவங்களுக்கு என்ன தோணும்னா எக்ஸ்ட்ரா செலவு என்ன பண்ணலாம் அப்படின்னு திடீர்னு உத்தேசம் வந்துக்கிட்டே இருக்கும். அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும். 12ஆம் இடம் அப்படிங்கிறதுல அதுவாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து அது ஒன்று வந்து பலவீனமாக எடுத்துக்கணும். ஒரு சில பேருக்கு அது மருத்துவ செலவாக இருக்கலாம் 12ஆம் இடங்கிறது. அதே மாதிரி 8ஆம் இடத்துல இருக்கிற சனியும் இந்த 12ஆம் இடத்துல இருக்கிற குருவும் பார்த்துக்கும் போது யாருக்கெல்லாம் குரு திசை, சனி திசை அல்லது குரு சனி புத்திகள் நடக்குதோ அவங்க மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மணி மேட்டர். சிறப்புங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காலம் சந்திக்கலாம். நன்றிங்க.